உறவு முறைகளை எடுத்து நாம் பார்க்கும்போது மனநலத்துக்கு ரொம்ப மிகவும் அடிப்படையான விஷயம். உறவு முறைகள் தவிர்க்கக்கூடியது, தவிர்க்க முடியாதது. இன்னைக்கு தவிர்க்க முடியாத உறவு முறைகளை பற்றி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தவிர்க்கவே முடியாதது. இந்த மாதிரி சில உறவு முறைகள் இருக்குது. இப்போ தகப்பன் மகன் எடுத்துக்குங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள். இதை எந்த வகையில் நீங்கள் தவிர்க்க முடியும்? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் அதே உறவு முறை நீடிச்சே இருந்தான். எங்கே போனாலும் அவன் தான் என்னுடைய பையன், எங்கே போனாலும் நான் தான் அவனுடைய அப்பா அப்படின்றது உறுதி செய்யப்பட்டது. அதை யாரும் செலக்ட் பண்ணிட்டு வரல. இந்த மாதிரி பையன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த பையனை எடுத்துட்டு வரல. இந்த மாதிரி தகப்பன் வேணும் அப்படின்றது அவனு எடுத்துட்டு வரல. இதை நம்ம மனசுல நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். இதுதான் எங்க அப்பா சரியில்லை, என் பையன் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்கிறோம். எங்க அப்பா சரியில்லை அப்படின்னா அப்பாவை சரி பண்ண வேண்டியது யாரு? எங்க அம்மா சரியில்லை அப்படின்னா அம்மாவை சரி பண்ண வேண்டியது யாரு? எங்க அப்பா சரியில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டு ஒதுங்கிட முடியாது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் அப்பாவோட நான் இருந்தாகணும். பையன் சரியில்லைன்னு நான் ஒதுக்கிடவும் முடியாது. அந்த பையனை ஆளாக்க வேண்டியதும் என்னுடைய கடமை. இந்த மாதிரி உறவு முறைகள் இன்டிஸ்பென்சபிள் ரிலேஷன்ஷிப். இன்னும் சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கோம்? இப்போ நான் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறேன், அதை நான் கடைசி வரைக்கும் கொண்டு போய்தான் ஆகணும் அப்படின்னும் போது இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது? நிறைய பேர் பார்க்கலாம், ஊரெல்லாம் நான் நல்லா இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே தான் ரகலை பண்ணுறேன் அப்படின்னுவாங்க. வெளியெல்லாம் கூட நீங்கள் நல்லா இல்லாமல் இருக்கலாம், பட் வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் நல்லா இருக்கணும். வெளியெல்லாம் கோச்சிக்கிறதே இல்லை, வீட்டுக்குள்ளே தான் கோச்சிக்கிறார். இதுக்கு காரணம் என்னன்னா உரிமை. அந்த உரிமையினால நம்ம அப்படி நடந்துக்கிறோம்.